இந்தியாவில் வந்து பவர்ஸ் ஆர் டிவைடட் பிட்வீன் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பை கான்ஸ்டியூஷன். யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பிரித்து கொடுத்துருக்காங்க. பவர் ஷேரிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ். அடுத்தபடியாக சோஷியல் குரூப் என்னது? ரிலீஜியஸ், லிங்குஸ்டிக் கம்யூனிட்டிஸ். மைனாரிட்டி குரூப்ஸ் ரெப்ரசன்டேஷன் என்ஷூர் தேர் வாய்ஸ் இன் கவர்மெண்ட். மைனாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க பார்லிமெண்ட்டில், சட்டசபையில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றாங்க. இப்போ இன் பெல்ஜியம் community governments are formed to represent Dutch, French and German speaking people. In India, reservations in legislature and government jobs for scheduled caste and scheduled tribes ensure such sharing. எஸ்சி எஸ்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தனியாக வந்து தொகுதி கொடுத்துருவாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில கான்ஸ்டியூன்ஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் தான் நிற்க முடியும். ஜென்ரல் பீப்புள் வந்து அங்கே நிற்க முடியாது, நாட் அலவுட். சில போஸ்ட்டு, கவர்மெண்ட் போஸ்ட்டில் வேக்கன்சி வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு தான், அதில் காமன் பீப்புள் போக முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு ஒதுக்கீடு இருக்குது. இப்போ இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர்லி 69% ரிசர்வேஷன் இருக்குது, 31% காமன். இந்த 31% காமனில் எல்லா கேஸ்ட்டும் போட்டி போடுவாங்க. இப்போ ஒரு 500 மார்க்குக்கு ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட் பையன் 491 மார்க் எடுத்துறான்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு நல்ல மார்க் வாங்கிட்டான்னா அவன் அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் கோட்டாக்குள்ளே போக மாட்டான். இந்த காமன் கோட்டாவில் அவனுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க.